வெள்ளி அப்படிங்கிறது நாம வரலாற எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வெள்ளி அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா, இந்த வெள்ளி என்னன்னா, அதனுடைய தாதுக்கள்ல இருந்து ஈஸியா பிரிக்க முடியல. அந்த காரணத்தினால தான் இந்த வெள்ளி அப்படிங்கிறது பெரிய அளவுல அன்னைக்கு ரீச் ஆவல. ஆனா இருந்தாலும் பணமாகவோ, இல்ல வேறு சில அந்த மதிப்பு தக்க அந்த ஒரு விஷயமாக இந்த வெள்ளிய பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாரி இருக்கும் பொழுது, வெள்ளிய அதனுடைய தாதுக்கள்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக குப்பலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெத்தட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம இந்தியா உட்பட எல்லா நாடுகள்லுமே வெள்ளி அப்படிங்கிறது தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் வெள்ளிய பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு மாரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா சிலர் நாணயமா பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாதிரியாக அந்த வெள்ளிய பயன்படுத்துறதுக்காக வேண்டி அந்த வெள்ளிய எல்லா நாடுகளும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலங்களிலே தோண்டப்பட்ட அந்த வெள்ளி கிடங்குகள் இப்போ தீர்ந்து போச்சு. அதனால இப்ப நிறைய நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளி கிடங்குகள் அப்படிங்கிறது சும்மா தான் இருக்கு. ஏன்னா அது ஈஸியாகவும் அத தோண்டுறதுக்கு ஈஸியாகவும், அது போக அத விற்பனைக்கு மற்ற விஷயத்துக்கு ஈஸியா இருந்ததுனால, ஈஸியா அத தோண்டிட்டாங்க. அதனால நெறைய இடங்கள்ல அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேதிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, மொத்த வெள்ளி உற்பத்தி இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, 50 டன்னாக இருந்துட்டு வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வெள்ளிய அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ அப்படிங்கிற அந்த இடம் தான். ஒரு காலத்துலலாம் வெள்ளி அப்படின்னா தங்கத்த விட அதிகமா இருந்துச்சாம். ரேட்டும் அதனுடைய மதிப்பும். ஆனா இன்னைக்கு வெள்ளிய பார்த்தீங்கன்னா, வெள்ளியா சரி இருக்கட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த வெள்ளியினுடைய அதிகமாக தோண்டப்பட்டது தான் இந்த மதிப்பிழப்புக்கு காரணமாக இருந்துட்டு வருது.